செத்து பொழைச்சு திரும்பவும் இதே ஊருக்கு வருவேன்னு சுப்பு எதிர்பார்த்திருக்க மாட்டான். திவ்யா, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைம்மா. உன் உடம்பு இன்னும் சரியாகல. இன்னும் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கலாம். நீ தான் அவசரப்பட்டுட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். வாங்க போலாம். வாங்க. திவ்யா, நாம சென்னைக்கு வந்துட்டோன்னு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா. அம்மா, இனிமே அந்த பேரை மறந்துருங்க. உங்களுக்கு நான் என்னைக்குமே சத்யாதான். ஓகேயா? போன்ல சார்ஜ் இல்ல, கெஸ்ட் ஹவுஸ் போனது டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாம். வாங்க போலாம். மேடம், நீங்க சத்யா மேடங்களா? ஆமா. உங்களை பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லி கர்னல் சார் அனுப்பிச்சாரு. அப்படியா? ஆமா மேடம். ஓகே, வாங்க. இல்ல இருக்கு பரவாயில்ல மேடம், நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க வண்டியில உட்காருங்க. அம்மா, கொடுங்கம்மா. வாங்க உட்காருங்க. ராஜரத்னத்தோட பேரை கெடுத்து அவன் ஒரு அயோக்கியன்னு எல்லாரையும் நம்ப வச்சு அந்தஸ்து சொத்துன்னு எல்லாத்தையும் புடுங்கி அவனை நடுத்தெருல நிக்க வைப்பேன்டி. செத்து போடி. வேணாம் வேணாம் வேணாம். சத்யா, என்னமாச்சு? ஏன் அழற? அந்த சுப்பு கடைசியா பேசின பேச்சு என் கண்ணு முன்னாடி அப்படியே நிக்குதுமா.